தமிழ் 3 எழுத்து இருக்குல்ல, ஆமா. அது ஏன் தமிழ் வச்சா திரும்பல? தெரியலங்க. தெரியல. வல்லினம், ரைட். மெல்லினம், இடையினம். இடையினம். வல்லினம்னா தா. கசட தப்பற, மெல்லினம் ஞெஞன நகையில நம்மன, இடையினம் எரள எரள வளல. வளல. அப்ப அதுல கசட தப்பற இருக்கக்கூடிய தா வருது, ஞகையில நம்மல மா வருது, பி வருது, எரள வளல லா லா வருது. தமிழ்ல வருது. வல்லினம் எங்கே தோன்றும் தெரியுமா? கசட தப்பறன்னு சொன்னா எங்க அதிரும் தெரியுமா? மார்புல கைய வைங்க, இங்க மார்புல கைய வைங்க, ஏதோ ஒண்ணு மார்புல கைய வச்சுட்டு கசட்டா தப்பறன்னு சொல்லுங்க. கசட்ட தப்பற. மார்பு அதிர்தா? மார்பதிருது. மார்பிலிருந்து உருவாகக்கூடியது கசட தப்பற. கசட தப்பற. மூக்க பிடிச்சிட்டு ஞகையில நம்மன்னு சொல்லுங்க. ஞெஞன நமன. மூக்கு அதிர்தா? மூக்கு அதிருது. மூக்குல இருந்து உருவாகக்கூடியது மெல்லினம். மெல்லினம். கழுத்தை பிடிங்க, எரள வளல சொல்லுங்க. எரள வளல. கழுத்து அதிர்தா? கழுத்து அதிருது. அப்ப கழுத்து அதிர்கின்ற பொழுது கழுத்திலிருந்து பிறக்கக்கூடிய சொற்கள் இந்த இடையின சொற்கள். அப்ப அந்த அடிப்படையில வல்லினம், மெல்லினம், இடையினம். வல்லினம் மார்பிலிருந்து பிறக்கிறது, மெல்லினம் மூக்கிலிருந்து பிறக்கிறது, இடையினம் கழுத்திலிருந்து பிறக்கிறது. அந்த 3 இடங்களிலிருந்து பிறந்து நம்மை வாழ வைத்துக் கொண்டிருப்பது தமிழ். தமிழ். அருமை அருமையா